பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காணொளியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பங்குச்சந்தை கூறப்படும் காளைய நிலை, கரடியின் மதிப்பு எந்த அளவிற்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை பற்றி நமது காணொளியில் தெளிவாக சொல்கிறோம். பங்குச்சந்தையில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் தனிப்பட்ட கருத்து, கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது. வாங்க காணொளி உள்ள போலாம். நிஃப்டி செவ்வாய்க்கிழமை பங்குச்சந்தையுடைய காளையோட நேர்மறை, கரடியோட எதிர்மறை மற்றும் நிலை மதிப்பு பார்ப்பதற்கு முன்பு இன்று பங்குச்சந்தையில் நிலை மதிப்பு எவ்வாறு செயல்பட்டது என்று சொல்லி பார்ப்போம். வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தை முடிவில் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா 27,738 நேர்மறைனும் 27,658 எதிர்மறைனும் பேசியிருந்தோம். இன்று பங்குச்சந்தையோட துவக்கம் 27,511 எதிர்மறையில இலக்கு 2க்கு கீழே தான் பங்குச்சந்தை துவக்கப்பட்டது. துவக்கம் கிடைச்ச உடனே காளைகள் இலக்கு 2ல இருந்து இலக்கு 1க்கு மேல போற மாதிரி முயற்சி பண்றாங்க. ஆனா கரடிகள் தடுத்து நிறுத்தி இலக்கு 1ல இருந்து இலக்கு 2 27,528 என்ற நிலை அடைகிறாங்க. கரடிகளை இலக்கு 2க்கு கீழே போக விடாம காளைகள் தடுத்து நிறுத்தி இலக்கு 2ல இருந்து இலக்கு 1க்கு போறாங்க. இலக்கு 1ல இருந்து எதிர்மறைக்கு மேல போற மாதிரி காளைகள் முயற்சி பண்றாங்க. ஆனா கரடிகள் தடுத்து நிறுத்தி எதிர்மறையிலிருந்து இலக்கு 1 27,608 என்ற நிலையை அடைஞ்சு இன்று பங்குச்சந்தையோட முடிவு 27,586. இதை பொறுத்து நாளைய பங்குச்சந்தையோட நேர்மறை மற்றும் எதிர்மறையை நம்ம பார்க்கலாம். நிஃப்டி நாளைய பங்குச்சந்தையுடைய காளையோட நேர்மறை 27,638, இலக்கு 1 27,678, இலக்கு 2 27,778. கரடியோட எதிர்மறை 27,558, இலக்கு 1 27,508, இலக்கு 2 27,458. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் நிலை மற்றும் மதிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியில் பகிரவும். நன்றி.